தமிழ் நடிகைகள் குறித்து அவதூறாக பேசியதாக நடிகை ரோகிணி கொடுத்த புகாரின் அடிப்படையில் டாக்டர் காந்தராஜ் மீது 5 பிரிவுகளின் கீழ் மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நடந்தது என்ன? கேரளாவை போல் தமிழ் தெலுங்கு சினிமாக்களிலும் பாலியல் தொல்லைகள் இருப்பதாக ராதிகா, விசித்ரா, ஷஹீலா போன்ற நடிகைகள் குற்றம் சாட்டியிருந்தனர். இதையடுத்து தமிழ் சினிமாவில் நிகழ்ந்ததாக கூறி பல்வேறு பாலியல் அத்துமீறல் தகவல்களை யூடியூப் சேனல்களில் பலரும் போட்டி போட்டுக்கொண்டு பேட்டி தர ஆரம்பித்து விட்டார்கள். அப்படித்தான் அரசியல் விமர்சகரான டாக்டர் காந்தராஜ் கடந்த 7ஆம் தேதி தமிழ் நடிகர் நடிகைகள் குறித்து பல்வேறு சர்ச்சை கருத்துக்களை யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் பேசியிருந்தார். குறிப்பாக நடிக்க வருவதற்கு முன்பு பாலியல் அத்துமீறல்களை நடிகைகள் அனுமதிப்பதாகவும் அதன் பின் பல வருடங்கள் கழித்து புகார் அளிக்கிறார்கள் என்றும் பேசியிருந்தார். எம்ஜிஆர், சிவாஜி காலத்தில் இருந்தே அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்து வந்ததாகவும் நடிகர்கள் மட்டுமில்லாமல் இயக்குனர், கேமராமேன் உட்பட டெக்னீஷியன்களையும் அட்ஜஸ்ட் செய்ய வேண்டிய நிலையில் நடிகைகள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் எவ்வித ஆதாரமும் இன்றி சர்ச்சை கருத்துக்களை கூறியிருந்தார். டாக்டர் காந்தராஜின் இந்த சர்ச்சை பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த நடிகை ரோகிணி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். தமிழ் சினிமாவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் குறித்து விசாரிக்க விசாகா கமிட்டி தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கமிட்டியின் தலைவராக நடிகை ரோகிணி நியமிக்கப்பட்டுள்ள நிலையில்தான் கமிஷனர் அலுவலகத்தில் இந்த புகாரை அளித்துள்ளார். நடிகைகளை பாலியல் தொழிலாளிகள் போல் சித்தரித்து இழிவாக டாக்டர் காந்தராஜ் பேசியிருப்பதுடன் தொழில்நுட்ப கலைஞர்களுடனான தொழில்முறை தொடர்பையும் கொச்சைப்படுத்தியுள்ளார் என்று தனது குற்றச்சாட்டில் ரோகிணி குறிப்பிட்டுள்ளார். அவரது பேச்சு நடிகைகளை அவமதிப்பதாக மட்டுமல்லாமல் சினிமாவில் நுழைந்து சாதிக்க விரும்பும் பெண்களை தவறான வழிகாட்டுதல்களையும் தருவதாக உள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். காந்தராஜின் இந்த பேச்சுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிப்பதோடு அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட வீடியோவை யூடியூப் சேனலில் இருந்தும் நீக்கப்பட வேண்டும் என்றும் ரோகிணி தனது புகாரில் கேட்டுக்கொண்டுள்ளார். அந்த புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் பொது இடத்தில் ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் காந்தராஜ் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஏற்கனவே சினிமா துறையில் பாலியல் குற்றச்சாட்டுகளால் கொந்தளிப்பான சூழல் நிலவி வரும் நிலையில் டாக்டர் காந்தராஜ் மீதான இந்த நடவடிக்கை யூடியூபில் வரம்பின்றி பேட்டி கொடுக்கும் நபர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அமைந்துள்ளது.